அண்மை செய்தி. சென்னை திருவான்மையூரில் நடைபெறும் திருமண விழாவில் விஜய், த்ரிஷா ஜோடியாக பங்கேற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருமண விழாவிற்கு ஒரே காரில் ஜோடியாக விஜய் மற்றும் த்ரிஷா வருகை தந்திருக்கிறார்கள். திருமண நிகழ்வில் பட்டு வேட்டி சட்டையுடன் வந்த விஜய் மற்றும் த்ரிஷா ஒரே காரில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சங்கீதா விவாகரத்து வழக்கு சர்ச்சை ஓய்வதற்குள் திருமண நிகழ்ச்சிக்கு இருவரும் சேர்ந்து ஜோடியாக ஒரே காரில் வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். கழக தலைவருடைய மனைவி சில தினங்களுக்கு முன்பு விவாகரத்து கோரியிருந்தார். அந்த பெட்டிஷன் சமூக ஊடகங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழலில் தான் தாவேக தலைவர் விஜய் த்ரிஷாவுடன் இணைந்து ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு சில தினங்களுக்கு முன்பு தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்ட நடிகையோடு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பின்னர் அவர் வருத்தமும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் தாவேக தலைவர் விஜய் நடிகை த்ரிஷாவோடு இணைந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருப்பது மீண்டும் சமூக ஊடகங்கள்ல ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். காரணம், தாவேக தலைவருடைய தமிழக கட்சிகளுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு விமர்சனம் வந்திருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலர் திக்குமுக்காடி போயிருக்கிறார்கள். இந்த சூழலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில நடிகை த்ரிஷாவோடு விஜய் இணைந்து சென்றிருக்கிறார். அதாவது நடிகை த்ரிஷாக இருக்கட்டும், தாவேக தலைவர் விஜயாக இருக்கட்டும், கடந்த கால பல ஆண்டுகளாக அவர் நட்பு ரீதிகளாக திகழ்ந்து வருகிறார்கள். பல புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இணைந்து தமிழ் சினிமாவிலே திரைப்படங்கள் நடித்து வருகிறார்கள். எனவே இருவரும் இணைந்து திருமண நிகழ்ச்சிக்கு செல்வது என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் கூட தற்பொழுது விவாகரத்து கோரியிருக்கக்கூடிய சூழலிலும் பகிரங்கமாக பொது வெளியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அநாகரிக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் சமூக ஊடகங்கள்ல ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் ஒருவரான விஜய் குறித்து கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பல தகவல்கள் பேசக்கொண்டே இருக்கின்றன. சாதாரணமாக ஒரு புதிய படம், அரசியல் நடவடிக்கை அல்லது ரசிகர்கள் கொண்டாட்டம் காரணமாக விஜய் பற்றி பேசுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பேசப்படுவது அவருடைய குடும்ப வாழ்க்கையை சுற்றிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பே விஜயின் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் பிப்ரவரி மாதம் இறுதியில் அந்த மனு தொடர்பான சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பித்தது. இந்த விஷயம் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. சில தகவல்களின்படி கடந்த சில வருடங்களாகவே விஜய் மற்றும் சங்கீதா இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. அதனால்தான் சங்கீதா நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த மனுவில் விஜய் பற்றி சில குற்றச்சாட்டுகளும் கூறப்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல பல தகவல்கள் பரவிதான் வருகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பிலிருந்தோ அல்லது சங்கீதா தரப்பிலிருந்தோ எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் இதுவரை வெளியாகவில்லை. அதனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து ரசிகர்கள் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விவாகரத்து விவகாரம் கடந்த வாரம் முழுவதும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் இருக்கிறது. அதாவது சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறாரே தவிர அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் குறிப்பிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பொதுவெளியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலோ ஒரு அறிக்கை வாயிலாகவோ இவர் இப்படியெல்லாம் செய்து விட்டார், எங்களுக்குள் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. அவர் நீதிமன்றத்தில் தான் அவர் அணுகியிருக்கிறாரே தவிர அது யார் மூலமாகவோ அந்த பெட்டிஷன் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களையும் எழுப்பி இருக்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் இந்த பரபரப்பு தணிந்து கூட முடியாத ஒரு சூழலில் நடிகை த்ரிஷாவோடு அவர் இணைந்து சென்னையில் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக அவர் கலந்திருக்கிறார். தற்பொழுது தீயாக சமூக ஊடகங்கள்ல இந்த வீடியோ பரவி வருகிறது.